வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பால் சுகர் எதுவுமே சேர்க்காம அடுப்பு கூடம் அதிக நேரம் யூஸ் பண்ணாமல் க்ரீமியாக ஹெல்த் அண்ட் டேஸ்ட்டாக 2 மெத்தடில் இந்த சாக்கோபார் செய்ய போகிறோங்க. வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கப்பு உலர் திராட்சைகளை எடுத்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துட்டு மைல்டாக வாஷ் பண்ணி தண்ணிகளை இருத்துட்டு இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 6 பேரிச்சம்பழ விதைகளை நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு நான் பால் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறுற டைமில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட 1 கப்பு வேர்க்கடலையை சேர்த்துட்டு இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முக்கியமாக இந்த வேர்க்கடலை ரொம்ப வறுபடக்கூடாதுங்க. நம்ம ஆல்ரெடி சட்னிக்கெலாம் வறுக்கும் போது அந்த கொஞ்சம் கருப்பாக கிடைக்கும். அது மாதிரி இருந்தால் கூட சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம வறுக்கும் போது அந்த கருப்பு வரக்கூடாதுங்க. லைட்டாக நமக்கு இது வறுபடும் போது விரிசல் வரும், நல்ல ஒரு மணமும் வரும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இதனுடைய தோல்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஆறின பிறகு இது போல் இதனுடைய தோல்களை முழுமையாக எடுத்துக்கலாம். 1-2 இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது போல் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதிலிருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக நம்ம கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, இந்த திராட்சை, பேரிச்சம்பழம், இது நல்லா நமக்கு பாலில் ஊறி அந்த பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாலோடு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காவை நல்லா பவுடராக சேர்த்துக்கலாம். நம்ம நாராக சேர்த்தோன்னா சாப்பிடும் போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் பவுடராக சேர்த்துக்கலாங்க. அந்த தோல்களை நீக்கிட்டு பருப்புகளை மட்டும் நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ 1/2 கப்பு தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. தேங்காவை துருவி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பால் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். அந்த 1/2 கப்பு பாலை இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிக்கிற வெயிலுக்கு தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ இதை நம்ம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிரைண்ட் ஆகி வந்திருக்குது. கரெக்டான அளவு நம்ம 1/2 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு நீங்கள் பாலில் அந்த நட்ஸுகளை ஊற வைக்கும் போது கரெக்டான அளவில் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம இது போல் ஒரு மவுல்டில் நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அடியில் எதுவுமே வைக்காமல் நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டோன்னா நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வைக்கும் போது அது நல்லா கொட்டிடுங்க. அதனால் கீழே இது போல் ஒரு ட்ரே, அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நான் இந்த தப்பு பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி கொட்டியிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. தேவைப்படுறவங்க இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம இந்த மவுல்டில் சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம கரெக்டான அளவில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களால் இது போல் டைரெக்டாக சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது போல் நம்ம சாக்கோபாராக செய்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதில் சுகர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்கிற பேரிச்சம்பழம், உலர் திராட்சையிலே இருக்கிற இனிப்பே இதில் போதுங்க. நல்ல ஒரு இனிப்பு கிடைக்கும். இப்போ எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறதெல்லாம் இது போல் ஸ்பூன் வச்சு நம்ம கரெக்டான லெவலில் ஃபில் பண்ணிக்கலாம். இது போல் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஸ்டிக்கை நம்ம
இதில் கரெக்டாக நம்ம இது போல் சொருவி விட்டுக்கலாங்க. நான் மீஷோவில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். மீஷோவில் கிடைக்குங்க. இப்போ இது போல் நம்ம ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது போல் மோல்டில் ரெடி பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிற சாக்கோபர் மாதிரி இருக்கும். அதனால தான் இதில் நம்ம ரெடி பண்ணுறோம். சப்போஸ் இது போல் மோல்டு இல்லைன்னா நம்ம கிளாஸில் கூட ரெடி பண்ணலாங்க. அதுவும் சூப்பராகவே வரும். அதுவும் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் இது போல் நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. நல்லா அரை பகுதி, அப்படி இல்லைன்னா 3/4 பகுதி ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிறத நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது மேலே ஒரு கவரில் ஹோல் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ரப்பரால் லாக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் இந்த ஹோலில் நம்ம சொருவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே அப்படியே ஃப்ரீசரில் 6 மணி நேரத்துக்கு வச்சு நல்லா செட்டாக விட்டுடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 டைரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்குறோம். இப்போ இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்டுகளை இது போல் வெளியில் எடுத்துட்டு கத்திரிக்கோல் அப்படி இல்லைன்னா கைகளால் நல்லா பொடிசாக உடச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் சிசரால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் முன்னாடியே சாக்லேட்டை ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல இலகி கிடைக்கும். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்டை நம்ம நல்லா மெல்ட் பண்ண போகிறோங்க. இதுக்காக கடாயில் 2 கிளாஸ் தண்ணி, ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த சாக்லேட் பவுலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக இலகி வருதில்ல. இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு நல்லா இலகி உருகி வருங்க. இந்த பக்குவத்தில் கிடிக்கி வச்சுட்டு இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இந்த பால் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப குயிக்காகவே நமக்கு உருகி வருங்க. பாருங்கள், நமக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக கிடச்சிருக்கு. நல்ல சூடாகவும் இருக்குங்க. இந்த டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சதை இது போல் நம்ம ஒன்று மட்டும் இது போல் எடுத்துக்கலாம். இது நல்ல சில்லுன்னு ஐஸ் போல் இருக்கணுங்க. இப்போ இந்த சாக்லேட்ஸை இதை அப்படியே நம்ம இது போல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இது நல்லா நமக்கு ஃப்ரீஸ் ஆகி நல்லா செட்டாக இருக்கணுங்க. நல்லா ஐஸ் போல் இருக்கணும். அப்போ தான் இந்த சாக்லேட்டை சேர்த்த உடனே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்க. முக்கியமாக இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் மிளகுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரீசரில் மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா திக்காக கிடச்சிடுங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான சாக்கோபார் ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. நட்ஸுகளை சேர்த்து நம்ம செய்யலாம். ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணும் போது எடுத்து வைத்தோம் பார்த்தீங்களா, அந்த வேர்க்கடலை பொடிகளை இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அதே போல் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சாக்லேட்ஸை இது அப்படியே நம்ம இது கூட சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாங்க. சேம் மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த சாக்லேட்ஸை அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இதை அப்படியே நீங்கள் கிளாஸில் விட்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே ஃப்ரீஸ் ஆகுங்க. நம்ம இன்றைக்கி பவுலில் ரெடி பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம இது போல் ஸ்பூனால் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மெத்தட் கூட செய்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது போல் நம்ம நல்லா முழுமையாக ஃபில் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான சாக்கோபார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ரியலி இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்குதுங்க. இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த சாக்கோபாரை ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்க என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.